கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி எல்லாமே வந்து நிக்கிறியே. ஆஹா, ஒண்ணு சொல்லி தப்பு இல்ல. தோ நிக்கிறாளே இவ, இவ்வளவு சொல்லணும். சின்ன பையன் உன்ன மயக்கி இவளோட வலையில விழ வச்சு ஆதி கூட கல்யாணம் நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான். ஏய், இவ லேஸ்பட்ட ஆளே கிடையாது. ஏய் மித்ரா, நீ எல்லாம் என்ன ஜென்மடிச்சு? இங்க பாருங்க, உங்க கோவத்துல இருக்கிற நியாயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு என்ன திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அது பேசுறதுக்கு இது இடம் கிடையாது. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இங்க நின்னு இப்படி பேசுறது தப்பா இருக்கு. எனக்கு உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா இங்க வச்சு பேச முடியாது. உங்களுக்கு நான் சொல்றது புரியும். வீட்லயா? வாடி வா, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். அண்ணா, இப்படி பண்ணிட்டு வந்ததுக்கு சாரி. இல்ல, உங்களை மீறி நான் இதை பண்ணிருக்க கூடாது. உங்ககிட்ட இதை பத்தி நான் முன்னாடியே சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆனா உங்களுக்கு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்தா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு பாரதி அண்ணி சொன்னாங்க. அதனாலதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம விட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உன்னோட நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. ஆனா வாழ்க்கையில பெரிய டிசிஷன் எடுத்திருக்க, அதை சரியா தப்பான்னு என்னால சொல்ல முடியல. ஆனா ஒண்ணு, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கூட நிப்பேன். அதை மட்டும் நீ மறந்துடாத. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ணியும் நீங்களும் எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணணும். அண்ணா, மித்ரா நடந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப கோவமா இருக்கா அண்ணா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, நீ கிளம்பு. நம்ம இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நீ வீட்டுக்கு போ, நான் வந்து உன்னை பாக்குறேன். போ. ஓகேண்ணா, நான் போயிட்டு வரேண்ணா. வரேன். வா. உங்க 2 பேரையும் ஊருக்கு அனுப்புறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. பாரதி கழுத்துல நான் கட்டின தாலி நிறைய பேர் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கும் தவக்கலைக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதே உங்க நல்லதுக்காகத்தான். புரிஞ்சுக்கங்க பாட்டி, பிளீஸ். சரி தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே நானும் தவக்கலையும் ஊருக்கு போறோம். 6-7 வருஷமா பாரதியோடையும் குழந்தைங்களோடையும் வாழ்ந்து பழகிட்டேன். எனக்கு குழந்தைகளையும் பாரதியை விட்டுட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது பாட்டி. அண்ணா, நான் எல்லாருக்கூடயும் பழகி கொஞ்ச நாள் தானே ஆச்சு. ஆனா உங்களை விட்டு போறத நினைச்சா தானே அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கடைசியில சந்தர்ப்ப சூழல் இப்படி ஆகி போச்சு. சரிண்ணே, உங்க இஷ்டப்படியே நாங்க போறோண்ணே. தவக்கலை போயிட்டு வரோன்னு சொல்ற. இது ஒண்ணும் நிரந்தரமான பிரிவில்ல. உங்க பாதுகாப்புக்காக தான் 2 பேரையும் அனுப்பி வைக்கிறோம். இங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, சண்டை. நீங்களும் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. கொஞ்ச நாளாவது ஊருக்கு போய் நிம்மதியா இருந்துட்டு வாங்க. அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் நாங்க சரி பண்ணிடுறோம். ஆதித்யா, தமிழ் அழக்கூடாதுமா. பாட்டி எங்க போக போற? ஏதோ பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு தானே போக போற. உங்களுக்கு பாட்டியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாட்டின்னு கூப்பிடுங்க. தவக்கலை உடனே என்ன கூட்டிட்டு வந்துருவான். இல்லைன்னா நீங்க கிராமத்துக்கு வாங்க, பாட்டியை பாருங்க. என்ன நான் சொல்றது? பசங்களா, இந்த தவக்கலை மாமா உங்களை அவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டு போக மாட்டோம்.
இது ஒரு சின்ன பிரேக் தான்டா. உங்களை டார்ச்சர் பண்றதுக்கு நான் மறுபடியும் வருவேன். இன்னும் நாம நிறைய விளையாட்டு விளையாட வேண்டியது இருக்கு. நானும் பாட்டியும் போயிட்டு சீக்கிரமா வரும். என்ன இங்க பாருப்பா, அழக்கூடாது. என்ன போயிட்டு மாமா சீக்கிரமா வந்துடுறேன். போயிட்டு வரோம். பாரதி, உங்களை எல்லாம் கொஞ்ச நாளைக்கு விட்டு போறத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. இப்ப நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இங்க யார் மன்னிப்பு கேட்கிற இடத்துல இருக்கோம், யார் மன்னிப்பு கொடுக்கிற இடத்துல இருக்கோம், எதுவுமே எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல, உங்க கூட நான் வாழ்ந்த வாழ்க்கையோட எந்த ஒரு விஷயமும் எனக்கு ஞாபகத்துல இல்ல. நானும் நீங்களும் எங்க சந்திச்சுக்கிட்டோம், எப்ப பேச ஆரம்பிச்சோம், எனக்கு எந்த இடத்துல உங்களை பிடிக்க ஆரம்பிச்சது, ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம வாழ்ந்த அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்படி எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல பாரதி. இப்ப கூட இங்க எது தப்பு எது சரின்னு எனக்கு எதுவும் புரியல. ஆனா இந்த நிமிஷம் எனக்கு புரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். நான் உங்களை மனசார விரும்புறேன். உங்களை முழுசா நம்புறேன். நீங்களும் என்ன முழுசா நம்புறீங்க. நான் சொல்ல போற உண்மையை உங்களால ஏத்துக்க முடியாது.